அன்பு சகோதரர் பேசுகிறேன். ஜனநாயகம் நாடு அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் நம்ம இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்க ஒரு நாடு அப்படிங்கிறது ஜனநாயக நாடாக இருக்குதுன்னு சொன்னால் அது உலக அளவில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அந்த ஜனநாயகம் என்ற போர்வை போத்திக்கிட்டு செய்கிற அலும்பு அக்கருமா அநியாயம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மிக கொடுமையான விஷயம். உலகம் பூரா தவறு நடக்குது. கொள்ளையடிக்கிறான், கொலை பண்ணுறான், லஞ்சம் வாங்குறான், எல்லாம் உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில நாடுகளை தவிர உலக நாடுகள் ஃபுல்லாக இந்த தவறுகள் நடக்குது. அதனால் மனித இனம் அப்படி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா போட்டி பொறாமைகள், தான் வாழணும், தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மற்ற உயிரினங்களோடு ஒப்பிடும்போது மனிதன் அப்படி தான் அப்படிங்கிறது உலகம் பூரா இருக்குது. ஆனால் உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் இந்தியாவில் தான் நடக்குது. அது உடனே இங்கே நடக்குது அங்கே நடக்குன்றது நான் பேச விரும்பலை. இந்தியாவில் தான் நடக்குது, அதிகமாக நடக்குது. மற்ற நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சம், அது கூட எனக்கு தெரிஞ்சு இந்த பெண் பாலியல் பலாத்காரம் இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நடக்கலை. இது போன்ற விஷயங்கள் அதுவும் அரபு கண்ட்ரிகள்லாம் பார்த்திங்கன்னா தண்டனை அப்படிங்கிறது பயப்படுற மாதிரி கொடுக்கப்படுது. அதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னீங்களா, இந்த ஜனநாயகம்ன்ற போர்வை போத்திக்கிட்டு பெரிய மனிதர் இருக்கான் பாருங்கள், அவன்லாம் பயங்கரமாக தவறு செய்கிறான். அவங்களோட தவறை மறைக்கிறதுக்கு தான் தண்டனைகளை கொடுக்கறதுக்கு அவன் பயப்படுறான். சட்ட ரீதியாகவோ அல்லது ஆளுமை ரீதியாகவோ ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத யார் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிறவர்களாம் மிகப்பெரிய குற்றவாளிகளாகவும் குற்றங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுவும் இந்த பாலியல் புகார் பல பேர் மேலே இருக்குது. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவனை தண்டித்தானா நாளைக்கு அதே தண்டனை நமக்கு வந்துடுறதுனால தான் அந்த விஷயத்தில் முனைப்போட செயல்படுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆக தண்டனைங்கிறது சுட்டு கொலை பண்ணுறதோ தூக்கில் போகிறது தண்டனையே கிடையாது. ஒரு நிமிஷத்தில் அவன் உயிர் போயிடும். 3 மாதம் 4 மாதத்தில் மறந்துடுவாங்க. சுட்டு கொண்டாலும் சரி, தூக்கில் போட்டாலும் சரி. தண்டனைங்கிறது அரபு கண்ட்ரியில் கொடுக்குறான் பார்த்தீங்களா, பெண்ணை கற்பழித்தா, திருடுனா, அதுவும் பெண்ணை கற்பழிப்பு, பெண் சம்பந்தமான விஷயங்கள் சொன்னால் நடு ரோட்டில் படுக்க வைக்கிறான். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், உண்மையானு தெரியாது, ஆனால் தண்டனைகள் அப்படித்தான் வழங்கப்படுது. அதனால தான் அந்த நாட்டுகள்லாம் இது போன்ற குற்றங்கள் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நடு ரோட்டில் படிக்க வைக்கிறான், பப்ளிக்கை பார்க்க வைக்கிறான், பொதுமக்களை பார்க்க வைக்கிறான், அவங்க சொந்தக்காரங்களை வர வைக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்க வச்சு நடு ரோட்டில் குப்பரிக்க படுக்க வச்சு கழுத்து மேலே ஷூட் பண்ணுறாங்க. கழுத்து மேலே ஷூட் பண்ணி அவனை கிரேன் வச்சு அந்த ஹேங்கரில் மாட்டி நடு ரோட்டில் தொங்க விடுறான். இந்த மாதிரி தண்டனை இருக்கணும். தண்டனை கொடுக்கின்ற போது தண்டனை பெறுகிறவன் பெரிய விஷயம் இல்லை, அந்த தண்டனை பார்க்குறாங்க பார்த்தீங்களா மக்கள், அவர்கள் பயப்படணும். தண்டனை பார்த்து பயப்படுற மாதிரி தண்டனை கொடுக்கணும். நான் சுட்டுட்டேன், அங்கே நான் சுட்டேன்னு சொல்லி சாகடிச்சு க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் தண்டனையே கிடையாதுங்க. இது தப்பிக்க வைக்கிறது. நீங்கள் இந்த என்கவுண்டர் அது இதுன்னு சொல்கிறாங்க, அதில் உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. இது முழுக்க தண்டனையே கிடையாது. அந்த குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறது, அல்லது கூட குற்றவாளிகள் 10 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தன் எவனால் முக்கியமான இருந்தால் அவனை போட்டு தள்ளிட்டு மீதி இருக்கவங்க காப்பாற்றுறது. இதுதான் இங்கே நடக்குது. தண்டனை அப்படி கொடுத்தா எவனுமே திருந்த மாட்டான், திருத்தவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய நாடு இது. தண்டனை கடுமையாக்கப்படணும். நான் சொன்ன மாதிரி அவங்க எப்படி செய்கிறாங்க, அங்கே இது போன்ற விஷயங்கள் ரொம்ப 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 நடக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். பெண் பாலியல் பலாத்காரம் மட்டும்லாம் நடக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்யலாம். எங்கேனாலும் 1 2 அப்படி இருந்தால் அவன் இந்த மாதிரி தண்டிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், பொதுமக்கள் மட்டும் இல்லை, அவங்க கூட சேர்ந்து சுற்றுறான் பார்த்தீங்களா பொறுக்கிங்க, அந்த பொறுக்கிங்களும் ஓடி ஒளிஞ்சிருவான். ஐயோ போச்சுடா போச்சு அப்படின்னு சொல்லி பொறுக்கிங்களும் ஓடிடுவான். அந்த மாதிரி தண்டிக்கணும். அதை விட்டு போட்டு சும்மா குழந்தைய கொஞ்சிற மாதிரி தண்டிச்சு விட்டு ஒருத்தனை போட்டு இது இங்கே அதான் சொன்னால் ஜனநாயகன்ற போர்வையை போத்திக்கிட்டு அந்த எந்த தண்டனைகள் கொடுக்க வேண்டுமோ, எந்த குற்றங்களை கடுமையாக்கப்பட வேண்டுமோ அந்த குற்றங்களை எல்லாம் அதில் இருக்கிறவங்க செய்கிறதுனால தான் அவர்கள் இது போன்ற தண்டனையை கொடுப்பறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது போக ஒரே வார்த்தை சொல்லணும்னு சொன்னால், சீச்சி ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, இதெல்லாம் ஒரு வேலையாடா, நீங்கள் என்ன குடிச்சிருக்குன்னு சொல்லி, என்னடா தந்தையை தெரியாதா, தாயை தெரியாதா, உன் தங்கையை தெரியாதா, குடிச்சிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. குடிச்சிட்டு தவறு செஞ்சுட்டான், குடிச்சிட்டு பண்ணிட்டாங்கிறதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. அந்த மாதிரி செஞ்சான்னு சொன்னால், அது சொல்கிறான்னு சொன்னால், எவன் சொன்னாலும் அவன் நடு ரோட்டில் நிற்க வச்சு பப்ளிக் பார்க்கணும், பொதுமக்கள் பார்க்கணும். அவனை மாதிரி தண்டனை செய்கிறவன், தப்பு செய்கிறவன் அவனை பார்க்கணும். அந்த மாதிரி தண்டனை கொடுங்க.
அந்த மாதிரி தண்டனை கொண்டு வரச்சுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு குறைக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் தவறுகளை குறைக்கவே முடியாது. தவறுகளை குறைக்கவே முடியாது. தண்டனை கடுமையாக்கப்படவில்லை என்று சொன்னால் தவறுகள் ஒருபோதும் குறையாது என்பதை அதிகாரத்தில் இருக்கிறோ, ஆட்சி இருக்கிறோ, பதவியில் இருக்க, உயிர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கடமை. தயவு செய்து இதை நிறைவேற்றுங்கள்.